சமாரியரும் யூதரும் ஒன்னா சேர்றது வாய்ப்பே கிடையாது. ஆனா இப்ப சமாரியாவில் பிலிப்பு மூலமா கர்த்தருடைய வசனம் உள்ள பிரவேசிச்சிருக்குது. 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். பாத்தீங்க எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். இன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது. ஆனா அன்னைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இது ரொம்ப பெரிய அற்புதம். இயேசுவே வந்து அந்த அம்மா பார்த்து சொல்றாங்க, யாருங்க நீங்க என்கிட்ட வந்து தண்ணி கேட்கறீங்க? அது எப்படி தர முடியும்? நீங்க யூதன், நான் வந்து சமாரிய ஸ்திரீ, என்கிட்ட வந்து நீங்க தண்ணி கேட்கறீங்களா? பேதுரு அந்த மாதிரி சொல்லிக்கிறாரு. அந்நிய ஜாதியனோட கலந்து இருப்பது, போக்குவரத்துமா இருப்பது யூதனுக்கு விலக்கப்பட்டது உங்களுக்கே தெரியும். நாங்கெல்லாம் கொஞ்சம் ஹை கிளாஸ் மக்கள், நீங்கெல்லாம் ரொம்ப லோ கிளாஸ் மக்கள், உங்களோட எல்லாம் நாங்க வந்து சரி சமமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ன்றாரு. அந்த மாதிரி ஒரு சமூகத்துல இந்த வார்த்தை உள்ள நுழைகிறது, அதிசயங்களை செய்கிறது, அற்புதங்களை நடப்பிக்கிறது, மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாற்றுகிறது, இருதயத்தை மாற்றுகிறது, மனதை புதுப்பிக்க ஆரம்பிக்கிறது, வாழ்க்கை ஒளிர ஆரம்பிக்கிறது. அவர்கள் அப்போஸ்தலரோடு சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள்.